முந்தின நாட்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் கவலை இல்லை, முந்தினவை நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு புது காரியத்தை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முந்தின நாட்கள்ல ஒருவேளை அநேகரால நீங்க புண்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கிக்கப்பட்டு, எந்த காரியத்தையும் சிந்திக்க முடியாமல் ஒரு இடத்துல இன்றைக்கு நீங்க அமர்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவை நீ நினைக்க வேண்டாம் மகளே, முந்தினவை நீ நினைக்க வேண்டாம் மகளே, நான் உனக்கு புது காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா செய்து முடிக்கிறவர். ஆமென். கர்த்தர் சொன்னா செய்து முடிக்கிறவர். அவர் செய்து மட்டுமே சொல்லுவார், சொல்வது மட்டுமே செய்கிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் முன் நாட்களை திரும்பி பார்க்க வேண்டாம், உனக்கு முன்பதாக ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் புது காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை வாடகை கட்டி கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தருக்கு சொந்தமான இடத்தை மாற்றி கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை டாக்டர் முடியாது சொல்லிட்டு இருந்தா கர்த்தர் சொல்ற சுகத்தை நான் தருவேன் மகனே. ஒருவேளை அந்த கடத்தினால நான் வாழ்க்கையை முன்பதாக கொண்டு போக முடியாது யோசித்துக் கொண்டிருந்தா உன் பணத்தேவையை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆண்டவர் நம்மளை அழைத்தது எதற்காக என்று சொன்னால், நம்மளை கர்த்தர் உயர்த்தி ஜனங்களுக்கு முன்பதாக நன்மையோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ வைக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதிக்கப்பட்ட பின்பு உங்க மூலமா அவர்களுக்கு மீண்டுமாக ஆசீர்வாதங்களை தரும்படியாக கர்த்தர் உங்க கரத்தை பயன்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். முதலாவது ஆண்டவர் யார் என்பது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் யார், எதுக்கு இயேசு என் வாழ்க்கையில, எதுக்காக இயேசு என்னோட குடும்பத்துல, எதுக்கு இயேசு என்னை தேடி வந்தார், எதற்காக நான் ஆராதிக்கணும், எதற்காக நான் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முதலாவது நீங்க என்றைக்காவது உட்கார்ந்து யோசித்திருக்கிறீர்களா? பக்கத்தை கேளுங்க, யோசிக்கிறீர்களா? அதுக்கெல்லாம் டைம் எங்க இருக்குதுங்க? அடுத்த வேலை என்ன சமைக்கிறது யோசிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது தவிர நான் அடுத்த வேலை என்ன செய்யறது, எந்த வேலைக்கு போறது, எப்படி சம்பாதிக்கிறது தான் எனக்கு யோசனை தவிர என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன், என் சிந்தையெல்லாம் இதே இருக்கிற போது நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க இயேசு நல்லவர்னு, எனக்கு ஒரு அற்புதம் நினைச்சு அதற்காக நான் சபைக்கு வரேன் இல்லைங்க. ஆண்டவர் யார், எதற்காக என் குடும்பத்துல, எதற்காக என் வாழ்க்கையில, எதற்காக என்னை தேடி வந்தார், எதற்காக இதை துதிக்க வைக்கிறார், எதற்காக இதை ஜெபிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எங்கேயோ இருக்க வேண்டிய நம்மளை கர்த்தர் ஒரு மனமா கூடி வரவேற்கிறார் ஒரு இடத்துக்கு என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நான் எதற்கு உங்களை கொண்டு வரனா ஒரு புது காரியத்தை நான் செய்யணும்னு உங்க வாழ்க்கையில விரும்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள நீங்க விரும்புறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது காரியங்களை செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அவர் கிருபை புதிதான கிருபை, அவர் அபிஷேகம் புதிதான ஒரு அபிஷேகம். ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், அவரை புரிந்து கொள்ளணும். அவர் யாரு, எதற்காக என் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார், இந்த ஆண்டவர் இதை தந்துடுவார், அதெல்லாம் ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனோட நீதியை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை தேடணும், சபையை தேடணும், ஊழியத்தை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். அதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவர் எல்லாம் தான் நம்மளுக்கு கூட்டி கொடுத்துருவாருங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவைன்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க முந்தின நாட்களை நினைத்து கொண்டு நான் இவர்களை இவ்வளவா நேசித்தனே, இவ்வளவா அன்பு செலுத்தினே, இவ்வளவா நம்பிக்கொண்டிருந்தனே, இவர்கள் மூலமா எனக்கு இவ்வளவு ஒரு புண்படுகிற காரியங்களை செய்து விட்டார்களே, என் இதயத்தை உடைத்து விட்டார்களே, நான் நம்ப முடியல, அவங்க இல்லாம நான் இருக்க முடியல, நான் நினைச்சு பார்க்கல. சில நபர்கள் உங்க வாழ்க்கையில செய்திருக்கலாம். அல்லேலூயா. அவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு முன்பதாக தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் எது செய்திருந்தாலும் பரவாயில்ல, உன் முன் நாட்களை குறித்து யோசிக்காத, உன் வருகிற எதிர்காலத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமா நடத்தி கொடுப்பேன். உன் எதிர்காலத்தை என் கரத்தில் கொடுத்துடு, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை என் கரத்தில் கொடுத்துடு. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி வெளியே கொண்டு வந்தனோ உன் குடும்பத்தை இந்த பிப்ரவரி மாதத்திலே நான் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, வரங்களோடு ஒரு கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ள
நான் வெளியே கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்கும்படியாக அவர்களோட தரிசனத்தை காண்பித்தேன். ஹalleluya. சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில விட்டு போறாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அவங்க நம்ம வாழ்க்கையில யார் கர்த்தர் வெளியேற்றாருன்னா ஆவிக்குற வாழ்க்கைக்கு இடரல். ஹalleluya. வேற எதுக்குமே இல்லைங்க. என் குடும்பத்தை ஒடிக்கட்டும், என்னை பத்தி பேசட்டும், என்னை பத்தி கவலைப்படுறதெல்லாம் வேணாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் ஆவிக்குற வளர்ச்சிக்கு யாராவது தடை இருந்தா ஆண்டவர் ஏதோ ஒரு ரீதியில